நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயம் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரி ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரி ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரி ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மா ஆகாத காரி ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரி ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரி ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நடக்கும், நிலை நிற்கும். நான் என்ன நினைச்சிருக்கணும் அதுதான் நடக்கும்னு சொல்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறபடி, நம்ம யோசனைப்படி, நம்ம திட்டம் பண்ணபடி எல்லாம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படி நம்ம சில காரியங்கள் நடந்து விடுகிறது, நாம் அதை சாதித்து விடுகிறோம். அநேக காரியங்கள் நடக்காமல் போகும்போது நாம் என்ன போகிறோம்? கலங்கி போகிறோம், துவண்டு போகிறோம். எசப்பான்னு சொல்லி கண்ணீரோடு கதறுகிறோம், கூப்பிடுகிறோம், இப்படி ஆயிட்டே இப்படி ஆயிட்டேன். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ யோசிச்சபடி இல்லை, நான் நினைச்சபடிதான் நடக்கும் நினைக்கிற. கர்த்தர் நமக்காக நாம் பிறக்கும் முன்னமே சகலத்தையும் உருவாக்கி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கார். அவர் இந்த காரியத்தை என்ன பிரகாரம் செய்து முடிக்கணும்னு அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அன்பானவளை, சோர்ந்து போகாதீர்கள். அவர் நமக்காக சகலத்தின் நன்மைக்கு எதுவாகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கார். அதுல ஒரு தீங்கு இருக்காது. அதனால நம்ம நினைச்சபடி நடக்கலன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக, உங்களுக்கு குறித்ததை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்தது அந்த குறித்த காலத்திலே தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நம்ம நினைச்சபடி நடக்கலையேனே கவலைப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. அவர் நினைத்தபடி சகலத்தையும் நேர்த்தியை செய்து முடிப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறேன் அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கூடி நன்றியப்பா. நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா, கொடி ஸ்தோத்திரங்க தவை. இப்பொழுது அடியானோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தெரியுமப்பா. தாங்கள் நினைத்தபடி நடக்காத நாள் மனம் துவண்டு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து, நான் நினைச்சபடி நடக்கும், நான் உனக்காக எல்லா நன்மைக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் சொல்லுகிறபடியா. நன்றியப்பா, நன்றியப்பா. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. நீர் உடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்ததே கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக கர்த்தாவே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வல்லமையும் பல ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.